பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதம் 62:5 2வது பகுதி. நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையானவர்களே, நாம் அநேக காரியங்களை தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்வார் என்று அவரை நாம் நம்புகிறோம். நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அது நம்முடைய நேரத்தில் அல்ல, தேவன் குறிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அதை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3:11 வசனத்திலே அதின் காலத்திலே கர்த்தர் அவைகளை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கும் போதே அதின் காலத்திலே அதன் காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் 9 மாதங்கள் எடுக்கும். இது உற்பத்தியின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மரம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அது செடி கொடி வளர்ந்து இத்தனை காலம் அது கொடுக்கும் என்று சொல்கிறார். அதே போலதான் என்னுடைய நேரம் என்று கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 ஆண்டவர் ஹிஸ் டைம், என்னுடைய நேரம் என்று ஒன்றை ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அங்கே லாசரு வியாதியாய் கிடக்கிறான். அவன் மரிக்கிற நிலைமையிலே அந்த குடும்பம் எதிர்பார்க்கிறார்கள், ஆண்டவர் வருவார், வந்த உடனே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வரவில்லை. ஏனென்றால் அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் வருகிறார். ஏன் ஆண்டவர் அவருடைய நேரத்திலே வந்தார் என்றால், எப்பொழுது தேவனுக்கு உச்சக்கட்ட உயர்வு வருகிறதோ அப்பொழுதுதான் தேவன் அதை செய்கிறார். அதுதான் அவருடைய நேரமா இருக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 12 10 வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் 12 வசனம் 13 வசனத்திலே 10வது வாதையிலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவர் முதல் வாதையிலே அவர்கள் விடுவிக்காமல் 10வது வாதையிலே அவர்கள் விடுவிக்கப்படுகிறார் என்றால், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9:17 வசனத்திலே பார்வோன் இடத்திலே வல்லமையை காண்பிக்கும்படியாக தேவன் நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக கர்த்தர் இதை செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல்கள் வெளியே கொண்டு வருவது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி உலக தெய்வத்தை விட ஆண்டவர் பெரியவர் என்று காட்டுவதற்காக தான் கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 40 யோசேப்பு ஒரு பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொப்பனம் நிறைவேறும் போது என்னை விடுதலையாக்கு என்று யோசேப்பு அவனை பார்த்து கேட்கிறான். ஆனால் 23 இந்த பானபாத்திரக்காரன் அதை மறந்து விட்டான் என்று பார்க்கிறோம். 2 வருடங்கள் ஆண்டவர் அவனை மறக்க செய்தார். ஏன் ஆண்டவர் 2 வருடங்கள் அதை மறக்க செய்தார்? கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். 41 கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். உடனே இந்த யோசேப்பு இந்த சிறைச்சாலையில் இருந்த அதே கைதி தான் இப்பொழுது யோசேப்பை குறித்ததான ஞாபகம் வருகிறது. உடனே யோசேப்பு அங்க வந்து நிற்கிறான். யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறான். இது கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரம். இந்த கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்ததுனாலதான் எந்த இன்டர்வியூவும் இல்லாமல், எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல், எந்த வித முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு உயர்ந்த பதவியை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் நேரத்திலே வந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாம் நம்புகிற காரியங்கள், நாம் எதிர்பார்ப்புக்கு மேலாகவே கர்த்தர் அதை செய்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வாராக. God bless you.